மக்களுக்கு வணக்கம். சத்து மாவு தயாரா இருக்குங்க. அதாவது 1/2 கிலோ பாட்டிலும் இருக்கு, இப்ப 1 கிலோ பாட்டிலும் இருக்கு. அதாவது 1 கிலோனால வாங்க முடியல அப்படின்றவங்க 1/2 கிலோ பாட்டிலையும் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெயில் காலத்துல நிறைய உணவு எடுத்துக்கும் போது உடல் சூடாகும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சத்து மாவை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. இவன் என்னடா அவன் சத்து மாவு வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னா சொல்றான்னு நினைக்காதீங்க. நான் காரணத்தோட சொல்றேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம அந்த காலத்துல கூழ், இதுதான் கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ், சோளங்கூழ் இதை தான் குடித்தோம். இதுதான் இதில் கலந்துருக்கு. சரிங்களா? சிறுதானியங்களில் கூழ், கம்பு, கேழ்வரகு, ராகி, சோளம், மக்காசோளம், அதுக்கப்புறம் வரகு, தெனை, சாமை, குதிரைவாளி இதெல்லாம் கலந்துருக்கு. அரிசியில் பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி தவிர வேற எதுவுமே சேர்க்கலைங்க. மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, சிகப்பரிசி. சிகப்பரிசினா காட்டியான அரிசி. சரிங்களா? இது 3 தவிர வேற எதுவுமே சேர்க்கல. எல்லாமே சிவப்பு கலராக சேர்த்துருக்கேன். இன்னொரு தடவையில வெள்ளை கலராக சேர்ப்பேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம். சிவப்பு கலராக சேர்த்துக்கனால உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் தான் சேர்ந்ததுதான் கூழ். அதே கூழ் தான் நான் இப்பயும் உங்களுக்கு குடிக்க சொல்றேன். என்ன தேங்காய் பால்லையோ இல்லை தண்ணியிலையோ கலந்து நான் குடிக்க சொல்றேன். அவ்வளவுதான். மற்றபடி இது எல்லாமே எல்லாரும் சாப்பிடலாம். அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ஏன் 2 வயசுக்குள்ள சாப்பிடாங்கன்னா அவங்களுக்கு தாய்ப்பால் இருக்கு. அந்த குழந்தைக்கு தேவையில்லை. அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்கன்னா நான் சாப்பிட சொல்றேன். இல்லைங்க என் குழந்தை தாய்ப்பால் குடிக்கல, இந்த பால் தரலாமான்னு கேட்டால் தைரியமாக தாராளமாக தரலாம். சரிங்களா? வேற எதுவும் இல்லைங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாவை பற்றின ஏதாவது டிஸ்கிரிப்ஷன், ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. விவரங்களுக்கு நான் மற்ற நேரில் விவரங்களை சொல்கிறேன். நான் நன்றி, வணக்கம்.